இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் சூப்பரான காளான் பிரியாணி தான் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் பார்த்திங்கன்னா ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஊற்றிட்டு ஒரு ஸ்பைசஸ் மசாலாலாம் சேர்த்துருக்கேன். அது கூடவே கொஞ்சமாக சோம்பு சேர்த்துட்டு பெரிய வெங்காயம் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையுமே சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதையுமே பார்த்திங்கன்னா ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கினோடனே பார்த்திங்கன்னா இப்போ கறி மசாலையை வீட்டில் அரைச்ச தூள் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நான் இதில் எந்த ஸ்பைசஸுமே பார்த்திங்கன்னா சேர்க்க போகிறதில்ல. இந்த கறி மசாலா மட்டும்தான். பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு மூண்டையுமே பார்த்திங்கன்னா மிக்சியில் அரைச்சி அதையுமே சேர்த்துக்கிட்டேன். நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதங்கினோடனே 2 மீடியம் சைஸ் தக்காளி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதையுமே சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ வீட்டிலே ஒரு ஊற்றின தயிர் கொஞ்சம் லைட்டாக புளிப்பாக இருக்கிறனால தக்காளி கம்மியாக சேர்த்துட்டு தயிரையுமே பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கி விட்டுட்டு காளானுமே பார்த்திங்கன்னா ஒரு பாக்கெட் அளவுக்கு எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதையுமே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு நான் இன்றைக்கி 2.5 கப் அளவுக்கு அரிசி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா 5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டோடனே அரிசி போட்டு நல்லா தம் போட்டு இறக்கணுன்னா சூப்பரான காளான் பிரியாணி என்னோடய ஸ்டைலில் ரெடி ஆயிடும். காளான் பார்த்திங்கன்னா அதிகமாக தண்ணி விடும். ஸோ அந்த தண்ணியில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் தண்ணி ஊற்றி அரிசி போட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான காளான் பிரியாணி ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.